ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நம்ம ஃபிஷ் எப்படி கொடுக்கலாம் அண்ட் எந்த வயசுலேருந்து எந்த மாதத்துலேருந்து கொடுக்கலாம் அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் திங் இந்த ஃபிஷ்ஷில் என்னென்ன யூஸஸ் இருக்குது, நம்ம ஃபிஷ் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால என்னென்ன யூஸஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல உடம்பு உருவாக்காத நிறையா மினரல்ஸ் இருக்குது. வைட்டல் மினரல் நம்ம ஃபிஷ்ஷில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அயோடின் இருக்குது. ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் ஏ, இ, டி, கே இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷில் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, நம்ம கண்கள் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேபியோட பிரெயின் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த ஃபிஷ்ஷில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பிரெயின் டெவலப் ஆகிற டைமில் நம்ம அந்த ஃபிஷ்லாம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் மேலே ப்ரோட்டீன் நமக்கு ஜாஸ்தி நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிது. உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டீனோட யூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஒரு நேச்சுரல் ஒரு சோர்ஸ் ஆஃப் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஃபிஷ்லேருந்து கண்டிப்பாக கிடைக்குது. அது ரொம்ப நிறையா கண்டென்ட் ப்ரோட்டீன் ஃபிஷ்ஷில் நிறையா இருக்குது. ஸோ இதோட கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா குழந்தையோட ஒரு ஹெல்த்துக்கும் வளர்ச்சிக்கும் இதோட ரோல் நிறையா இருக்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 மாதம் அவங்க சாலிட் ஃபுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டைம்லேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஃபிஷ் கொடுக்குறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அலர்ஜி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செக் பண்ணிக்கணும். ஸோ விதவிதமாக கொடுக்காம ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்துட்டு, சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வாமிட்டிங்கு, ஃபிஷ் கொடுத்ததுக்கப்புறம் உடனே கையில் ஏதாவது வீக்கம், உடம்பெல்லாம் இச்சிங் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கலாம். பக்கத்தில் அவங்க ஏதாவது பீடிட்ரிஷியன் இருந்தாங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 6 மந்த்ஸ்லேயே ஒத்துக்கல அப்படின்னா மேபி 8 மந்த்ஸ்க்கு மேலே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 8 மந்த்ஸ்க்கு மேலே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எந்த மாதிரினா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபேமிலியிலே ஃபிஷ்லாம் குழந்தையிலே கொடுக்கும்போது அலர்ஜி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம ஃபுட் கொடுக்கும்போது, இந்த ஃபிஷ் கொடுக்கும்போது நீங்கள் நல்லா குக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது மாதிரி நம்ம ஃபிஷ் கொடுக்கும்போது மெர்க்குரி கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் கொடுக்கலாம். மெர்க்குரி கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா சால்மன், அப்புறம் சார்டைன், பாம்ஃப்ரெட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெர்க்குரி ரொம்ப கம்மியாக இருக்கும். விட்டமின்ஸ் ஜாஸ்தி இருக்கும். விட்டமின், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். குழந்தைங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கும் ரொம்ப கம்மியான அளவுக்கு உண்டானது தான் இருக்கும். பட் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக. ஸோ இந்த சார்டைன் ஃபிஷ் என்ன தமிழில் சொல்லுவாங்கன்னா மத்தி மீன் சொல்லுவாங்க. அது காமனாக கிடைக்கும். அது ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். பட் நம்ம நினச்சிப்போம் சீப்பாக இருக்குது, ஸோ இட்ஸ் நாட் ஹெல்தி அப்படின்னு. பட் அந்த சின்ன மீன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு மத்தி மீன், சாலை மீன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாம்ஃப்ரெட், வாவல் மீன் சொல்லுவாங்க. ஸோ அது சால்மன் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று நல்லா குக்காக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. முள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு கொடுங்க. தொண்டையில் ஏதாவது சிக்கிச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அது மட்டும் ரொம்ப கவனமாக நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிவிட்டு மட்டுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ஃபிஷ் நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று நம்ம பேனில் ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி குக் பண்ணிவிட்டு, அது வெள்ளையாக மாறுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேன்லேருந்து ஃபிஷ்ஷை ரிமூவ் பண்ணி கொஞ்சமாக
பெப்பர் பவுடர் ஆர் சால்ட் ஏதாவது போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அவங்க எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவங்க எப்படி விரும்புகிறாங்கன்றத பொறுத்து நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்படி கொடுத்துருக்கேன் என் பொண்ணுக்கு அப்படின்னா, அவள் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டா. அவள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வீடியோ எடுக்கிற ஞாபகமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் கொஞ்சம் தனியாக சாப்பிட்டா. நான் வந்து அவளுக்காக தனியாக குக் பண்ணல. நம்ம குழம்புல இருக்கோம் இல்லையா மீன், நல்லா கொதிக்க விட்டு நல்லா குக்கான குழம்புல இருக்கிற மீன் தான் நான் அவளுக்கு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு அண்டு மீனோடு சேர்த்து எடுத்து மீனை வந்து ஹாட் வாட்டரில் லைட்டாக அந்த மேலே இருக்கிற குழம்பு மட்டும் போகிற மாதிரி ஹாட் வாட்டர் வச்சு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் ஃபிஷ்ஷை வந்து அவளுக்கு கொடுத்துருக்கேன். குழம்பு பார்த்திங்கன்னா குழம்புலேயும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எதுக்குன்னா அந்த காரம் வந்து போகிறதுக்கு, காரம் வந்து தெரியாமல் இருக்கிறது, அந்த வாட்டர் டைல்யூட் ஆகி அவளுக்கு காரம் தெரியாது. ஸோ அதுக்காக கொஞ்சம் இது பண்ணி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன். தனியாகவும் கொஞ்சம் சாப்பிட்டா, கொஞ்சம் வந்து ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டா. ஸோ அது வந்து குழந்தைங்க எப்படி விரும்புகிறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். வாரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா தாராளமாக 2 டைம்ஸ் வந்து 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கேரட் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டான வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு குழந்தைங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.